இந்த ஒரு நிமிஷம் இங்க வாமா. நீ என்ன பண்ற, போய் ஒரு டம்ளர் டீ போட்டு எடுத்துட்டு வாமா, ஒரே தலை வலியா இருக்கு. சரி மாமா. ஏமா இந்த நான் ஏன் உங்ககிட்ட டீ போட சொன்னேன் தெரியுமா? உங்க அத்தையோ கோமதியோ டீ போட்டு வந்தாங்கன்னா இருக்கிற தலைவலி போய் திருகுவலி வந்துரு. அவ்வளவு மோசமா டீ போடுறாங்க. நீ ஒருத்திதான் டீயா போடுற, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இது 2 நிமிஷத்துல டீ போட்டு கொண்டு வரமா? ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா, இதையும் கேட்டு போமா. இந்த வள்ளி மாலையும் கோமதியும் டீ கேட்டோம்னா உனைய மாதிரி சுறுசுறுப்பா உடனே போட்டு கொடுக்கறது இல்ல, அரை மணி நேரம் லேட் பண்றாங்க. இதுவும் ஒரு காரணம் நான் உங்ககிட்ட டீ கேட்கறதுக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே ஃபாஸ்ட் மாமா. கோமதி கொஞ்சம் சோம்பேறி. இதோ வந்துடுறேன் மாமா. சரி சரி. அட முருகா, என்ன அந்த வசந்த மனுஷன் இப்படி பேசுறாரு? எனக்கு முன்னாடி இந்து மனச மாத்தி கோமதி முருகாவோட ஒண்ணு சேர்த்து வச்சு என்கிட்ட பெருமை அடிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? பொம்பளை முருகா விஷயத்துல ஆம்பளை முருகா இறங்கி சேர்த்து வைக்கும் போது என்னால முடியாதா? இத வர முருகா, இப்ப நான் இந்து கிட்ட போடுற பிட்டுல அவ எப்படி மாத்துறேன்னு பாருங்க. ஐயா முருகா முருகா முருகா, என்ன முருகா நீ? உன்னை யாரு இப்ப டீ போட சொன்னது? டாக்டர் சொன்னதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா? இன்னும் 3 மாசத்துக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது முருகா. நீ பாட்டுக்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் முருகா. நீ போய் கதவுக்கு படி முருகா. பரவாயில்ல, ஒரு டீ தானே. மாமா நான் தான் நல்ல டீ போடுவேன்னு சொல்லி என்ன டீ போட சொல்லிருக்காரு. கோமதி போடுற டீ கன்றாவியா இருக்குமாத்த? அது எனக்கும் தெரியும் முருகா. அதுக்காக உன்னை டீ போட சொல்லி கஷ்டப்படுத்தலாமா? அவருக்கு அறிவே கிடையாது முருகா. நீ செல்ல மருமக, உன் வயத்துல ஒரு குட்டி முருகா வேற வளர்றான்ல, நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் முருகா. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த பாரு, இது இந்த அத்தையோட உத்தரவு. வா முருகா, வான்னு சொன்னல, வா வா. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு முருகா, ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ எதுக்கு முருகா அவரை பார்த்துட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். போ முருகா. கோமதி, என்ன முருகா இப்படி கோவமா மறைக்கிற? ஏன் இப்படி பண்ணீங்க? சின்ன மருமக வசதி பணக்காரி, நான் வசதி இல்லாத வீட்ல இருந்து வந்தவ, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறீங்களா? என்ன முருகா சொல்ற? எதுக்கு இப்படி வாயில இருந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்புறம் என்னத, காலையில மாமா காஃபி கேக்குறாரு அப்படின்னு சொன்ன போது இதையே முருகா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? கடகடன்னு போய் மாமாவுக்கு காஃபி போடு, எனக்கு காஃபி போடு, பெரியவன் சின்னவன் எல்லாருக்குமே ப்ரூ காஃபி போடு, இந்துவுக்கு போன்விட்டா போட்டு கொடுன்னு டிசைனா என்ன கேட்டு வேலை வாங்குனீங்கல்ல. நானும் வயிற்று புள்ளுக்காரி தான் அத்தை. எதுக்கு உங்களுக்கு இந்த பாரபட்சம்? முருகா, என்ன இழிப்பு முருகா உங்களுக்கு? இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. அடியே லூசு பையன் அவளை, நான் இந்து கிட்ட எவ்வளவு பக்குவமா பேசினேன். நீ அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இப்படி மாத்தி மாத்தி உதாரணம் காட்டி பேசினா கோமதி கோபம் வருமா வராதா? ஏய் ஓடி போய் கோமதி சமாதானம் பண்ணுவோம். வந்துட்டா பெருசா பேசறக்கு. ஐயா முருகா முருகா முருகா, கதவை தர முருகா, நான் வந்து பேசணும். முருகா 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 முருகா. என்னத்த பேசணும்? மாமா கீழே இருக்காரு, நீங்க பாட்டு கதவு தட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் திறந்தேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? என்ன முருகா நீ இப்படி பொசுக்குன்னு கோச்சிட்டு வந்துட்ட? இந்து முருகா டீ போட்டா நல்லாவா இருக்கும்? அதை நம்ம வாயில வச்சு குடிக்க முடியுமா முருகா? உங்க மாமா இந்துவை ஐஸ் வைக்கிறதுக்காக டீ போடுன்னு சொன்னாரு. அதுக்காகத்தான் நீ வேலை செய்யக்கூடாதுன்னு நான் போய் சொல்லி அவளை அனுப்பிச்சு வச்சேன். இல்லத்த, நிஜமாவே நீங்க அவ பணக்காரின்னு தான் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. அன்னைக்கு கூட நீங்க இந்து கிட்ட நாமெல்லாம் கெட்டாலும் மேன் மக்கள் அப்படின்லாம் சொல்லல. கோமதி என்ன நம்மள மாதிரி பணக்காரியா? அடிமட்டத்துல இருந்து வந்தவதான் சொன்னீங்கல்ல. ஐயோ, அன்னைக்கு போட்ட வெடி இன்னைக்கு வெடிக்குதே. ஒரு முருகா இந்த பக்கம், ஒரு முருகா இந்த பக்கம் சாயிராளே. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயி போச்சே என் நிலைமை. சமாளிப்போம் சமாளிப்போம் முருகா. என்னத்த குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குதா? இல்ல கோமதி முருகா, இந்துவ பத்தி உங்ககிட்ட எப்படி எடுத்து சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் முருகா. அவ டீ போட்டா சக்கரை பாகு மாதிரி இருக்கணும், உனக்கு தெரியாதா? சோ என்ன பாகுபாடா பாக்கல.
இந்துவுக்கு கிச்சன் வேலை சரியா வராதுன்னு தான் இந்து கிட்ட அப்படி பேசுனீங்களா அத்தை? என் தங்க முருகா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் முருகா. ஆனா ஒண்ணு முருகா, நான் இந்த மாதிரி பேசினேன்னு மட்டும் இந்து முருகாட சொல்லிடாத. ஏன் அத்தை? இந்துனா உங்களுக்கு அவ்வளவு பயமா? என்ன முருகா அப்படி கேட்டுப்ட? நான் இந்த மாதிரி பேசினேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்படியே கடிச்சு கொதறிடுவா முருகா. அப்படியா? இந்து உங்க முன்னாடிதான் நிக்கிறா, கடிச்சு கொதறலான்னு பாக்குறேன். அத்தை, அத்தை, நான் டீ போட்டா சக்கரை பாகா? என் சாப்பாட்ட பிச்சைக்காரன் கூட சாப்பிட மாட்டானா? இருங்க அத்தை, உங்களை ஒரு வழி பண்றேன். வணக்கம் சார். என்னம்மா நீ இங்கே வந்திருக்க? கதவை திறந்து கொஞ்சம் உள்ள வாங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப அர்ஜென்டா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. சொல்லுமா. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கதவை திறக்கிறீங்களா சார்? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனம்மா. எவனோ ஒருத்தன் சிகப்பா வந்து என்ன மிரட்டினான். எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது, அதெல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டேனம்மா. இனிமே என்கிட்ட என்னம்மா பேச போற? வழி சார், விடுமா. சார், கொஞ்சம் நில்லுங்க. நான் போலீஸ் உதவியோட தான் இங்க வந்திருக்கேன். கதவை திறந்து உள்ள வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க வச்சு பேச வேண்டியதை நீங்க ஸ்டேஷன்ல வச்சு பேச வேண்டியதா இருக்கும். எது வசதி உங்களுக்கு சொல்லுங்க. உள்ள போய் பேசலாமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாம பேசலாமா? சரி சரி வாமா. வாமா உட்காருமா. என்னம்மா உன் பஞ்சாயத்து சொல்லுமா. முதல்ல நீங்க உட்காருங்க சார். உட்காரெல்லாம் முடியாது. உள்ள வர சொன்னா வந்துட்டேன். சொல்லுமா விஷயத்த. சார், ஸ்ட்ரெயிட்டாவே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். பூங்குடியை கொன்னது யாரு? உண்மையை சொல்லிடுங்க. இதுதான் உண்மையை சொல்றதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். இந்த சான்ஸ் கூட எதுக்கு தரேன்னா, உங்களுக்கு 3 பொண்ணுங்க. கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் நடந்து வர மாசத்துல கல்யாணம் வேற நடக்க போகுது. அதனால தான் உங்க மேல இரக்கம் காட்டுறேன் சார். புரிஞ்சுக்கோங்க. உண்மையை சொல்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டி. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனம்மா. நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. நான் ஒரு பெரிய மனுஷன், அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னைய பெரிய மனுஷன் நீ? கோர்ட்ல போய் சாட்சி சொல்லிருக்க. எவனோ பணம் கொடுத்தாலும் பணம் வேற வாங்கி வச்சிருக்க. உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணானா உன் பேர் பேப்பர்ல வந்து நாரி போயிடும். உன் பொண்ணு கல்யாணமும் நின்னுடும். நான் தான் சொல்றேனம்மா. ஹலோ, நீ வாயில தான் பெரிய மனுஷன், நடத்தல இல்ல. நான் நேராவே வந்துடுறேன். பூங்குடிய கொண்டவன் பேரு சுரேஷ். அவனோட உனக்கு தொடர்பு இருக்கு. நேத்து கூட ஹாஸ்பிட்டல்ல நீ அவனை போய் பார்த்த. நல்ல கற்பனம்மா. கற்பனையா? அந்த சுரேஷ்க்கு பைக் ஆக்சிடென்ட் ஆனது, அவன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தது, நீ அவனை பார்த்தது, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவே இல்லை. அப்புறம் எப்படி நீ சுரேஷ பார்த்தேன்னு சொல்ற? நீ நல்லா கதை ஓட்டுறமா. உன்